இந்த குளிகன் அல்லது மாந்திக்கு பொதுவா அந்த கிரகங்கள் நம்ம கட்டத்துல சொல்றோம் இல்லையா? இத நம்ம யூஸ் பண்றதுல இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்புள்ள பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. குளிகன் அல்லது மாந்திக்கு, அதாவது குளிகன்னு சொல்லலாம் அல்லது மாந்தின்னு சொல்லலாம். இந்த இந்த மாந்தி அல்லது குளிகனுக்கு மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம். ஒரு சில குழப்பங்கள் இருக்குல்ல. ரிஷபமா, விருச்சிகமா அப்படின்னு தெரியல. சில இடத்துல கும்பமா, சிம்மமான்னு தெரியலன்னு இருக்கல. இது ஒரு நிகண்டுல நான் பார்த்தது கும்பம். மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம். ராகு கேதுக்கு பேசல நான். ராகுவோட மைந்தன் மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, மகன் எங்க இருக்கிறாரோ அங்கதானே அப்பாவும் இருப்பாரு. அதனால ஒரே தானே அப்பா மகன் இருப்பாரு, நம்ம குடும்பம் மாதிரி பேசிக்கிறோமோ என்னமோ தெரியல. அப்படியும் வச்சுக்கலாம். யமகண்டனுக்கு ஆட்சி வீடு தனுசு. அர்த்த பிரகரனுக்கு ஆட்சி வீடு மிதுனம். காலனுக்கு ஆட்சி வீடு மகரம். மிருத்யுவிற்கு ஆட்சி வீடு விருச்சிகம். தூமனுக்கு உச்ச வீடு சிம்மம். வியதிபாதனுக்கு உச்ச வீடு விருச்சிகம். பரிவேடனுக்கு உச்ச வீடு மிதுனம். இந்திர தனுசுவுக்கு உச்ச வீடு தனுசு. தூமகேதுவிற்கு உச்ச வீடு கும்பம். இந்த மாந்தி ஜாதகத்துல லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 வீடுகளில் இருந்தால் ஜாதகர் வீட்டில் கண்டிப்பா துர்மரணம் நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். ஒருத்தர் ஜாதகத்துல 2ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ லக்கணத்துக்கு அல்லது 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்க வீட்டுல ஒரு துர்மரணம் நடந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டா ஆமாங்கன்னு சொல்லிடுவாங்க. மாந்தி எந்த லக்கணத்துல அந்த லக்கணத்துலதான் சுபகாரியம் செய்யணும்னு சில பேர் சொன்னாங்கன்னா அதை செஞ்சிடாதீங்க. மாந்தி உதிக்கிற நேரம் இருக்குல்ல, இப்ப நான் சொன்னேன் 6 to 7:30 சனிக்கிழமை உதிக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சனிக்கிழமை நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க. எந்த காரியமா இருந்தாலுமே ஒரு பொது காரியம் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் திறக்கிறதெல்லாம் சனிக்கிழமையில சில பேர் திறப்பாங்க. அந்த சனிக்கிழமையில 6 to 7:30 பண்ணணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 6 மணிக்கு உதிக்கிற நேரம் பிக்ஸ் பண்ணிடவும் கூடாது.